ஹாய், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? வெரி குட் மார்னிங். கேக்குதுங்களா? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? குட் மார்னிங் சார். எல்லாம் கிளியரா இருக்கு சார் வாய்ஸ். நைஸ். ஓகே, நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுங்களா? ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்னா கூட நம்ம நினைக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். பிரபஞ்ச ஆற்றலை சந்திக்க 5 வழிகள். எஸ், பிரபஞ்ச ஆற்றலை சந்திக்க 5 வழிகளை நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஏன்னா ஜென்ரலா நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். இந்த பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுது, பிரபஞ்சம்னா என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியணும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸ், அதாவது இந்த கேலக்சி அப்படிங்கிறது பல 100 1000 கோள்களை கொண்டது, பில்லியன் ட்ரில்லியன்ஸ் சொல்லலாம். ஏன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியாத, பார்க்க முடியாத, ரொம்பவுமே நீளமான மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல சூரிய கோளம் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாமே ஆட்சி செய்யக்கூடிய, இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக்கும் அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குது. இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி. அந்த சக்தி எங்க இருக்குது அப்படின்னா, அது எங்க இருக்குதுங்க? ஆக்சுவலா இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் இந்த உலகுல எங்க இருக்குது? யாருக்கா தெரியுமா? பூமியில. ஏன்? எர்த்லயா சார்? நமக்குள்ளதான் இருக்கு. நமக்குள்ளேவா சார்? நமக்குள்ள. அசல அண்டத்துல கட்டம் பிண்டம், பிண்டத்துல இருக்கிறதா அண்டம், அந்த மாதிரி. எஸ், இந்த பிரபஞ்ச சக்தி உணருதல். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், இந்த எனர்ஜி அப்படிங்கிறதே 2 ஊடகங்கள் ஒன்றாக இருந்தால் மட்டுமே தான் நம்மளால எனர்ஜியை உணர முடியும் அப்படிங்கிறது. அங்கேயும் செல்போன் வேணும், இங்கேயும் செல்போன் வேணும். அப்பதான் நம்ம இதை உணர முடியும். எப்படி நம்ம பிரெயினும் நம்ம உடம்பு வேலை செய்யுதோ அதே மாதிரிதான் நம்ம பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சமும் ஒன்றாக இணைந்து இந்த பூமியில ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் இருக்குது. கம்யூனிகேஷன் இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களை படைத்த அந்த மிக பெரும் அந்த சக்தி, அந்த இறைவன், அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அவன் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் ஆளக்கூடிய மிக பிரம்மாண்டமான இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அவனுடைய ஒரு துளியாக, ஒரு காற்றாக அல்லது ஒரு செல்லாகத்தான் நம்ம இருக்கிறோம். சோ அங்கிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் தான் நம்ம. அப்போ அந்த பிரபஞ்சம் எங்க இருக்குது அப்படிங்கும்போது நமக்குள்ளும் அந்த பிரபஞ்சம் இருக்கிறது. ஏன்னா அந்த பிரபஞ்சத்தோட சக்தி இல்லாம நம்மனால இயங்கவே முடியாது இல்லையா? அதான உண்மை. அந்த இறை சக்தி நமக்குள்ள இல்ல. அந்த இறைவன் உங்களுக்கு அந்த சக்திய, தன்னோட சக்திய உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்க பிண்டமா தான் இருந்திருக்கணும் இல்லையா? ஒரு உயிராக இந்த உலகத்துல நீங்க மாறி வாழவே முடியாது. அப்ப அந்த சக்தி எங்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த சக்தி கொடுத்த அந்த சக்தியின் மூலமாகத்தான் நம்ம இங்க ஒரு ரூபமாக நம்ம இங்க செயல்பட்டு இருக்கோம். சோ அப்ப அந்த எனர்ஜி நம்ம எங்க தொலாவிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த பூமியில வெளியே போய் தொலாவிட்டு இருக்கிறோம். உண்மையில அப்படி கிடையாது. அந்த இறை சக்தி அப்படிங்கிற எங்க இருக்குன்னு கேட்டா நமக்குள்ளதான் இருக்குது. அந்த இறை சக்தியா வச்சுக்கிறோமா, அகோர சக்தியா வச்சுக்கிறோமா?
இல்ல அத வந்து நம்ம வந்து என்ன மாதிரி அடிப்படையில வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம பல சிந்தனைகள் நம்மளுடைய தாட்ஸ் தான் அந்த இறை சக்தியை ஒருநிலைப்படுத்துகிறது. அப்ப நம்ம என்னவாக சிந்திக்கிறோமோ நம்மளோட இறை சக்தி அதுவாக இருக்கும். நீங்க வந்து ரொம்ப கோப ரூபமா அப்படியே ஒரு மாதிரி வஞ்சன்ஸ் எல்லாம் உள்ள வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க இறை சக்தி என்னவாக இருக்கும்? அது இறை சக்தியாக இருக்காது. அது வந்து தீய சக்தியாக மாறிவிடும். அந்த சக்தி மாறாது, இறை சக்தி வந்து சின்னதாயிடும். அந்த தீய சக்தி வந்து பெருசாயிடும். ஏன்னா உங்க மனசுல என்னெல்லாம் இருக்கு? கெட்ட எண்ணங்கள், கெட்ட செயல்கள், கெட்ட செயல்பாடுகள், இந்த மாதிரி தவறான விஷயம் நிறைய உள்ள இருக்கிறதுனால அதை உங்களை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும்? அந்த தீய சக்தி வந்து உள்ள வந்து உங்களை அழிச்சிடும். அப்ப அந்த மாதிரி இல்லாம நம்ம உண்மையான அந்த இறை சக்தியோட நம்ம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுங்க? நம்ம உள்ள தூய்மையோட இருக்கணும். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த யூஸ் தி ஃபோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நம்ம வந்து இந்த எனர்ஜி வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம எப்படி வாழணும்? பாசிட்டிவா பியூரிட்டியா வாழணும் சார். எஸ், ஆக்சுவலா வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அட்ராக்ட் தி நெகட்டிவ்ஸ். அதாவது நம்ம வந்து நம்மளோட மனநிலை, நம்மளோட செயல்பாடுகள், நம்மளுடைய சக்தி ஓட்டம், நம்மளுடைய உடல் அமைப்பு எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மேக்னெட் மாதிரி இருக்குது. அது எதை இழுக்கும்னா நெகட்டிவ் தான் இழுக்கும். ப்ராப்ளம் எங்க? நீங்க பிளஸ் மைனஸ் தான் இழுக்கும். ஒரு மேக்னெட் நீங்கன்னா நீங்க வந்து பிளஸ் மேக்னெட், ஏன்னா நீங்க பாசிட்டிவ் இறை சக்தி. எதை இழுக்கும்? நெகட்டிவா. ஏன்னா நீங்க இறை சக்தினாலே நீங்க பாசிட்டிவ் தான் இல்லையா? பாசிட்டிவ் எதை இழுக்கும் அப்படின்னா நெகட்டிவ் தான் இழுக்கும். அப்ப நெகட்டிவ் அது வேகமா இழுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு தெரியாமையே நிறைய கோவப்படுவோம் இல்லையா? சீக்கிரமா வந்து ஒரு மனுஷங்கிட்ட வந்து நம்மளுடைய கோபத்தை, தாபத்தை, நம்மளுடைய எரிச்சலை இதையெல்லாம் வந்து காண்பிச்சிடும். நமக்குள்ள இருக்கிற அந்த குமரலை வந்து சீக்கிரமா ஒரு மனிதன் மீது கொட்டி தீத்துருவோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா நம்ம எதனால் அட்ராக்ட் பண்ணுகிறோம்? நெகட்டிவா. நெகட்டிவால் அட்ராக்ட், நம்ம அட்ராக்ட் பண்றதே நெகட்டிவ் தான். அப்ப என்ன ஆகுனா நம்மள ஒரு மனுஷன் ஏதாவது ஒரு சின்னதா ஒரு விஷயம் சொன்னா கூட அந்த நிகழ்வு வந்து நம்ம பெரிய அளவுல ஒரு நெகட்டிவான சிந்தனைகளை வந்து நம்ம ஏற்படுத்திடுவோம். அதனாலதான் இந்த நெகட்டிவ் திங்கிங் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இந்த தாட்ஸ்ல வந்து அன்வான்ட் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓவர் திங்கிங் ஆஃப் நெகட்டிவ்ஸ். இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னு நினைச்சாலே அது கம்ப்ளீட்டா வந்து நெகட்டிவா தான் இருக்கும். ஓவர் திங்கிங் என்னைக்காவது உங்களுக்கு பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கா? இல்ல சார். தேவையோட நிறைய தேவையோட யாராவது நிறைய சிந்திச்சிருக்கீங்களா? சிந்தனை ஓட்டம் தான் ஓடிட்டே இருக்கும் சார். எப்பவுமே சிந்தனை ஓட்டம் ஓடிட்டே இருக்கும் சார். அதான் சிந்தனை ஓட்டம் வந்து 45,000 சிந்தனைகள், 45,000 65,000 கனவுகள் உங்களை வந்து டெய்லி விரட்டிட்டே தான் இருக்கும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சிந்தனைகள்ல வந்து நம்ம ஓவரா நம்மளே ஃபீல் பண்ணி திங்க் பண்ணக்கூடிய விஷயம் நெகட்டிவா பாசிட்டிவான்னு பார்க்கும் பொழுது கம்ப்ளீட் நெகட்டிவ் தான். யாரு வந்து பாசிட்டிவா 65,000 சிந்திப்பீங்கன்னு நினைக்கல இல்லையா? ஆனா நெகட்டிவ்னா ஏன் நெகட்டிவாக அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் வந்து நம்மளோட பிரெயின் வந்து அட்ராக்ட் பண்ணுதுன்னா பிரெயினோட சுகமே அங்கதான் இருக்குது. போதை, அடிக்ஷன். காசிப் சொல்றது ஒரு பயங்கரமான அடிக்ஷன். ஒருத்தனை பத்தி தப்பு தப்பா பேசுறதுன்னா நமக்கு பயங்கர சந்தோஷம். ஒருத்தங்களை பத்தி அது நேச்சரே அப்படித்தானா சார்?
நம்முடைய திங்கிங் அந்த நேச்சரே அப்படிதான் இருக்கா சார் எல்லாருக்குமே? அதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அதாவது பிரபஞ்ச விதியில ரொம்ப முக்கியமான விதி வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பிரபஞ்ச நியதி. அந்த பிரபஞ்ச நியதியே அப்படிதான் சொல்லுது. யாரெல்லாம் வந்து எப்படியெல்லாம் சிந்திச்சாலும் உங்களோட திங்கிங் வந்து நெகட்டிவ் திங்கிங் தான் அதிகமாக இருக்கும். ஓவர் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங் தான். ஏன்னா அதுல ஒரு சுகம் இருக்குது. மற்றவங்களை பத்தி தப்பா நினைக்கிறோம்ல, அதுல வந்து இந்த பிரெயினுக்கு நல்ல ஒரு சுகம் இருக்குது. ஏன்னா அடுத்தவங்களை பத்தி சொல்லும் பொழுது, அவங்கள பத்தி தப்பா பேசும் பொழுது நம்மளோட மனசு ரொம்ப சுகமா இருக்கும். ஏன்னா அங்க என்ன பண்றீங்க நீங்க? அடுத்தவங்களை பத்தி பேசுறோம். ஒரு போர்ல வெற்றியாளராக மாறுறீங்க. அந்த ரியாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷனை அடிச்சு கொள்ளணும்னு உங்களுக்கு ஆசை. ஆனா உங்க வார்த்தையால கொன்னுட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சுகம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா சார். அதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, எல்லா மனுஷனுக்கும் அதான் ஒரு இயல்பு. ஒரு பொருளை வந்து அப்படி கட் பண்ணி அதை முழுமையாக பீஸா போடும்போது அதுதான் வந்து அவங்களுடைய மிகப்பெரிய சுகமாக இருக்கும். அது அப்படிதானே? நீங்களும் அப்படிதானே? கையில ஒரு பேப்பரை ஃபுல் பேப்பரை கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்க கையில கொடுக்குறேன்னு வைங்க, ஒரு ஃபுல் பேஜ். இதை நீங்க ½ அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இந்த பேஜ் யூஸ் இல்லை, இது எழுத முடியாது, எந்த விதத்திலும் உபயோகப்படுத்த முடியாது. இந்த பேஜ் நீங்க என்ன பண்ணுவீங்க? அது எப்படி எல்லாம் கிழிப்பீங்க? அமைதியா சாஃப்டா ஜாலியா உட்கார்ந்து கிழிக்க ஆரம்பிக்கிறீங்க. எப்படி கிழிப்பீங்க? அந்த எவ்வளவு சின்னதா கிழிக்க முடியுமோ அவ்வளவு சின்னதா கிழிப்பீங்க இல்லையா? ஏன்னா நம்ம மனசு அந்த மாதிரி. அதுதான் மனுஷனையும் கிழிக்கிறீங்க. மனுஷனையும் என்ன பண்றீங்க? கிழிக்கிறீங்க. அது வந்து இயல்பான ஒரு விஷயம். அதனாலதான் எப்படி ஒரு A4 பேப்பரை அவ்வளோ சின்னதா உங்களால கிழிக்க முடியுதோ அதே மாதிரிதான் அந்த காசிப் சொல்றது. அப்படிங்கும் போது அந்த மனுஷனை வந்து அந்த போர்ல அவங்கள மேக்சிமம் துண்டு துண்டா மாத்துறதுதான் உங்களோட வேலை. அப்ப அந்த துண்டு துண்டா மாத்தும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இல்லையா? எவ்வளோ மேக்சிமம் அவங்கள பத்தி தப்பு பேச முடியுமோ அதற்கு தயாராக இருக்கிறீங்க இல்லையா? அதுக்கான முயற்சிகள் நிறைய நீங்க செய்றீங்க. வருது. அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். அந்த நெகட்டிவை நம்ம அட்ராக்ட் பண்றது பாத்தீங்கன்னா மேக்சிமம் நாம அட்ராக்ட் பண்றதுக்கு முயற்சி செய்யறோம். அதுலதான் வந்து நம்ம என்ன பண்றோம்? நெகட்டிவை ஈர்க்க ஆரம்பிக்கிறோம். நெகட்டிவை ஈர்க்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம அறியாம நம்ம என்ன பண்றோம்? எவ்வளவு தப்பான வார்த்தைகள் பேச முடியும், எவ்வளவு நம்மளால நெகட்டிவான விஷயங்களை செய்ய முடியும், அதற்குண்டான எல்லா வேலைகளுமே நீங்க செய்றீங்க. அந்த அந்த நிகழ்வு என்ன உங்களை செய்யும் அப்படின்னா உங்களுள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மையான அந்த இறை சக்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இல்லாமையே பண்ண அந்த அந்த விஷயம் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க? லா ஆஃப் வைப்ரேஷன். லா ஆஃப் வைப்ரேஷன்னா அந்த எப்படி வந்து நீங்க வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை
பெரியதாக மாற்ற முடியும். அதாவது பெரிய ஒரு வட்டமாக, ஒரு ஆறாவாக, உங்களை சுத்தி ஒரு வளையமாக, உங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக நீங்க வந்து உங்களை ஏற்படுத்த முடியும். அதுக்கு பேர் தான் என்ன? லா ஆஃப் வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகுது சார். எஸ். எங்க வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகுது சார். வாய்ஸ் ஸ்ட்ரக் வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகுது உங்களுது. இப்ப ஆமா சார், விட்டு விட்டு வருது. அப்படிங்களா? ஓ, வேற யாருக்கா அந்த ப்ராப்ளம் இருக்குங்களா? நல்லா இருக்கு சார். எஸ் சார். இல்ல சார். இல்ல. ஓகே, தேங்க்யூ சார். மேபி உங்க நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குமா, அதனால கூட அந்த மாதிரி இருக்கலாம். சரி சார். கொஞ்சம் சரி பார்த்து. சார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த லா ஆஃப் வைப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆரா அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்மளுடைய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நல்ல பிரபஞ்ச சக்தி, நமக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி, அது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வைப்ரேஷனை வந்து நம்ம எப்படி வெளியே அனுப்புறது? ஒன்னா நம்ம வந்து நல்ல ப்ரே பண்ணணும். இந்த நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்க யூசிங் தி ஃபோர்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ், ரெண்டாவது அட்ராக்ஷன் அண்ட் வைப்ரேஷன். இப்போ இந்த வைப்ரேஷன் வந்து எப்படி வரும் அப்படின்னா, நம்ம உள்ள இருந்து நிறைய நன்மையான, சந்தோஷமான, உண்மையான விஷயங்களை நினைப்பது, நமக்குள்ள நம்மளை கொண்டு வர்றது. நம்ம வந்து நம்மளை வந்து ரொம்ப ஒழுக்க சீலராக, நல்ல மனிதராக நம்மளை மாற்றுவது. நம்ம எப்போ வந்து நல்ல விஷயங்களை சிந்திக்கிறோமோ, நல்ல விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ, நிறைய பலன் தரக்கூடிய நல்ல ஒரு தானம், தர்மம், அந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை சரியான முறையில நம்ம செய்யறோமோ, அப்போ நமக்குள்ள என்ன ஏற்படும்னா ஒரு இறை சக்தி பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். அந்த பாசிட்டிவான தாட்ஸ், பாசிட்டிவான எண்ணங்கள், பாசிட்டிவான எனர்ஜி, பாசிட்டிவான ஃபீலிங்ஸ், இதையெல்லாம் நமக்குள்ள கொண்டு வரும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட மனசை ரொம்ப எளிமையா, ரொம்ப சாஃப்டா ஒரு ஒயிட் போர்டாக மாற்ற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எப்போ நம்ம லைஃப்ல வந்து நம்ம ஒயிட் போர்டாக மாற ஆரம்பிக்கிறோமோ, அந்த வைப்ரேஷன் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். என்ன பண்ணுங்க? உங்க வைப்ரேஷன் உங்களோட சக்தியை, உங்களோட எனர்ஜியை முழுமையாக பாதுகாக்கக்கூடியதாக மனோசக்தி எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கும். ஏன்னா நமக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்னா அதை நம்ம பாதுகாக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? பாசிட்டிவ் எனர்ஜி வேணும். பாசிட்டிவ் எனர்ஜி எங்க இருக்கும்னா, நம்ம சுத்தமா இருந்தோம்னா, நம்மளோட மனசை அந்த அளவுக்கு பாதுகாத்து வைத்திருந்தா நிச்சயமா நமக்கு வந்து என்ன கிடைக்குங்க? பாசிட்டிவ் வைப்ரேஷன், எனர்ஜி. அப்போ நம்மளோட வைப்ரேஷன் அதிகமாக மாறும். அதை சொல்லுவாங்கல்ல, ஒரு நம்ம ஹீலிங் பண்ணும்போது, இல்லைன்னா வந்து ஒரு விஷயத்த நம்ம நினைக்கும் போது, நம்ம ஒரு விஷயம், நான் கூட சொன்னேன் இல்லையா, எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா மறாவது நாள் அது கிடைக்கும். சோ அந்த மாதிரி நம்மளோட தேவைகள் வந்து முழுமையாக பூர்த்தி ஆகக்கூடிய, நம்ம ஒரு பெரும் பணக்காரனாக, பெரும் கோடீஸ்வரனாக மாறுவது, நம்மளோட இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சு அந்த யூனிவர்ஸோட பவரை வந்து சரியா உணர்ந்து ஒரு எல்லையை கடந்த வாழ்க்கையை, பினான்சியல் ஃப்ரீடமாக வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு தரணும்னா, நம்மளோட வைப்ரேஷன், நம்மளோட எனர்ஜியை, நம்மளோட பாசிட்டிவ் எண்ணங்களை, நம்மளோட பிராட் மைண்டை அதை பெருசா வச்சிருக்கணும். நம்ம அதாவது திங்க் பிக். எப்படி? ஃபீல் பிக்கர் அண்ட் பிக்கர். நம்ம வந்து மிகப்பெரிய விஷயத்த திங்க் பண்ணணும், அதை ஃபீல் பண்றது மிக பெரும் பொருளாக இருக்க வேண்டும். அப்ப நம்மளோட கோல் செட் வந்து பெருசா இருக்கணும், நம்மளோட எய்ம் வந்து பெருசா இருக்கணும், நம்மளோட சிந்தனைகள் வந்து பிராடாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி பெரிய விஷயங்களை நம்ம சிந்திக்கும் போது நம்ம படிப்படியாக அந்த இடத்துக்கு வருவோம். அந்த படிப்படியாக மாறுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பிரேயர். இந்த பிரேயரும் மெடிடேஷனும் என்னங்க? ஆக்சுவலா இந்த இறை வழிபாடு, இந்த இறை வழிபாடு அப்படிங்கிறதே வந்து என்னன்னு தெரியுங்களா? ஆக்சுவலா எல்லாரும் மதம் சார்ந்து, இனம் சார்ந்து
ஒருத்தர் ஒரு அடிப்படையில வந்து நம்ம செய்யறோம். இதெல்லாம் எதுக்கு, இந்த மதம் சார்ந்து இந்த விஷயங்கள்லாம் எதுக்காக ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, இது எல்லாமே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஒழுக்கமாறு, எல்லாத்தையும் லவ் பண்ணு, எல்லாத்தையும் மன்னிச்சிரு, எந்த மனுஷன் எப்படி இருந்தாலும் ஏத்துக்க. இதுதான் பிரேயர். இதுதான் ஆன்மீகம் சொல்லக்கூடிய இந்த இறை வழிபாடு, இல்லைன்னா மதம். எல்லாருக்கும் அன்பா இருக்கிறதே ஆன்மீகம். ஏ சார், எல்லாரத்தோட அன்பா பழகிறதே ஆன்மீகம். எஸ், ஆன்மீகருக்கு அன்பு செய்யும் மனம் வேண்டும் சொல்லிடுறல, அந்த மாதிரி. ஆமா, ஆன்மீகம் மதம்ங்கிறதே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அன்பு செலுத்துறதுக்காகவும் ஒருநிலையாக மனிதன் இருப்பதற்காகவும் தான் அது வந்து படைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அப்போ இந்த அன்பை செலுத்துவது, மற்ற மனிதர்களை வந்து நம்ம கூட சேர்த்து பிடிக்கிறது, அவங்களோட இந்த சொசைட்டியோட இந்த ஹியூமனிட்டியோட நம்ம வாழ்றது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிரேயர். மெடிடேஷன்னா என்ன? பிரேயர்னா ஆன்மீகமாக வாழ்வது, குடும்பம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் நேசிப்பது, அன்பா நடப்பது, ஒழுக்கமா நடப்பது. மெயினா நோட்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம் ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் அதை வந்து சொல்லி கொடுக்கறதே வந்து மதம் தான். அனைத்து மதங்களும் எதை சொல்லும் அப்படின்னா ஒழுக்கத்தை பத்தி தான் பேசும். சோ இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது நம்மளுடைய அவைகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பிரேயர். நீங்க வந்து இறை வழிபாட்டை வந்து நீங்க தொடர்ந்து செய்யுங்க. அது வந்து உங்களோட இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு இடம், உங்களுடைய இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு இடம். அதனால நீங்க என்ன மாதிரி ஒரு பிரேயர் பண்ணுவீங்களோ அந்த டைப்ல உங்க வணக்க வழிபாடை வந்து நீங்க செய்யுங்க அப்படின்னு வந்து வலியுறுத்துவது வந்து அந்த பிரேயர் மெத்தட். அது நீங்க என்ன முறையில வேணாலும் பிரேயர் பண்ணலாம். இது ஒரு பார்ட்டா இருந்தாலும் இன்னொரு பார்ட் பாத்தீங்கன்னா மெடிடேஷன். மெடிடேஷன் அப்படின்னா என்னன்னா அது ஆன்மீகம் சார்ந்தது அல்ல, அது வந்து மனம் சார்ந்தது. அதே மாதிரி இன்னர் எனர்ஜியை சார்ந்தது. இன்னர் எனர்ஜினா உன்னை உணர்வது, உன்னை உணர்வது அப்படிங்கிறத மெடிடேஷன்கிறோட உண்மையான பெயர். மாற்றி தான் அது மெடிடேஷன் மாத்தினாங்க. இல்லைன்னா நம்மளையே நம்ம உணரக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு பெயர் தான் மெடிடேஷன். நம்ம யாரு, நம்ம என்னவா இருக்கிறோம், நம்ம இனிமேல் என்னவாக மாற முடியும், நம்ம என்ன சிந்திக்கிறோம், நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதுவாக நம்ம மாறிடுவோம். அப்ப நம்மளோட சிந்தனைகள் எப்படி இருக்கணும், நான் யார், நான் எப்பேற்பட்டவன், ஹூ ஐ ஆம், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பதில் தான் மெடிடேஷன்ங்கிறது. எல்லாரும் வேற மாதிரி புரிஞ்சிருக்காங்க. ஆனா மெடிடேஷன் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய நம்மளை ஒரு மிரர் டெக்னிக் மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிற மனுஷங்களை வந்து, அதாவது நம்மளே வந்து நம்மளை ஒரு எதிரான ஒரு மிரர் மூலமாக நம்ம பார்த்து நம்ம உணரக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போ யார கரெக்ஷன் பண்ணுவோம்? நம்ம மிரர் டெக்னிக் பண்ணா என்ன வரும்? நம்மளோட எல்லா விதமான நிகழ்வுகளையும் சரிப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடியது அந்த மிரர் டெக்னிக். இந்த மிரர் டெக்னிக்கோட இன்னொரு மெத்தட் தான் மெடிடேஷன். ஸோ அந்த மெடிடேஷன் பண்ணுவதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளை நம்ம உணர முடியும். நம்ம உடலை, நம்மளோட மனதை பிசிக்கலாகவும் நம்ம மென்டலாகவும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒருநிலைப்படுத்த முடியும். நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த கண்ட்ரோல் பண்ணுவதும் அந்த இறைவன், அந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம வந்து முழுமையா போய் அடையிறதுக்கு உண்டான நம்ம அதை வந்து நேரடியா டாக்கிங் வித் யூனிவர்ஸ், அந்த யூனிவர்ஸ் கூட நம்ம பேசக்கூடிய ஒரு போன் வச்சுக்கலாம். ஈஸியா நம்ம புரியணும்னா ஒரு மொபைல், இந்த இறை சக்தியோட நம்ம பேசுறதுக்கு உண்டான ஒரு மொபைல் போன் தான் வந்து மெடிடேஷன். ஏன்னா தியானம், அமைதி, உங்களோட தேவைகள் இதையெல்லாம் வந்து அதன் வழியாக நம்ம வந்து வெளிப்படுத்துறோம். யாருகிட்ட வெளிப்படுத்துறோம் அப்படின்னா நம்மளுடைய உங்களால வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய உங்களுடைய அந்த இறை சக்தி,
இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் ஆளக்கூடிய அந்த சக்தியை நேரடியாக உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய இறை சக்தி மூலமாக அதை வெளியே கொண்டு வந்து அந்த இறை சக்திகிட்ட முழுமையாக சமர்ப்பணம் செய்வதுதான் வந்து பிரேயர் அப்படிங்கிறதும் அந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது. ஆனா இது வந்து ஆன்மீகமாக மாறுவதன் மூலமாக ஒழுக்க சீலர்களாக இருக்க வேண்டும்ங்கிறது வந்து நம்மளோட பிரேயர் வந்து ஒரு டெக்னிக் வேணும் இல்லையா, எல்லாத்துக்குமே ஒரு ஒரு வழிமுறை வேணும் இல்லையா, எதையா ஒண்ணு செஞ்சே ஆகணும். மனுஷனோட இயல்பு அப்படிதான். எப்படி மனிதனோட இயல்பு எதையா ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சோ அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட பிரேயர். அதே டைம்ல மெடிடேஷன் வந்து மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்தி சமநிலைப்படுத்தி சந்தோஷமாக வைத்து அந்த ஒரு சக்தியின் மூலமாக நம்மளுடைய அந்த இறை சக்தியை இந்த முழுமையான அந்த இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்திய டைரக்டா பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு. அது எப்படிங்க? நன்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் மெடிடேஷன் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம மனசு ரொம்பவுமே கிளியரா இருக்கும் இல்லையா, கான்பிடென்டா இருக்கும், தெளிவா இருக்கும், எந்த மன அமைதியாக இருக்கும், எந்த சலனமும் இருக்காது. உங்களால உங்களையே கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோலாக, கிளாரிட்டியாக, கிளியராக, மெச்சூர்டாக, தெளிவாக நீங்க இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த மெடிடேஷன் அவசியம். அந்த மெடிடேஷன் மட்டும் நம்ம வந்து நேரடியா இந்த பிரபஞ்சத்தை போய் அடைந்திட முடியுமா, பிரபஞ்சத்தோட நம்ம தொடர்பு கொள்ள முடியுமா, பிரபஞ்சத்தை வந்து சீக்கிரமா நம்ம வந்து விசுவலைசேஷன் மூலமாகத்தான் நம்ம பக்கத்துல போக முடியும். ஏன்னா அது வந்து ஒரு டாக். பேசுறோம். யாரோட பேசுறோம் அப்படின்னா நம்மளை எல்லாம் படைத்த அந்த இறை சக்தியோட நம்ம பேசுறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட பிரச்சனைகளை அங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சோ அதை வந்து நம்ம சரிப்படுத்துறதுக்காக, நம்ம இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கைய சரிப்படுத்துவதற்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட தேவைகளை வந்து எடுத்து சொல்லக்கூடிய இடமாக இருக்குது. அந்த தேவைகளை எடுத்து சொல்லும் போது அதை எப்படி சொல்றோம், அதுக்கு ஒரு எப்படி வந்து பிரேயருக்கு ஒரு மெத்தட் இருக்குதோ, மெடிடேஷனுக்கு ஒரு மெத்தட் இருக்குதோ, இறை சக்தியை தொடுவதற்கும் ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதுக்கு பேர் தான் விசுவலைசேஷன். இந்த விசுவலைசேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம எதை நம்ம சிந்திக்கிறோமோ, எதை பத்தி நம்ம ஜட்ஜ் பண்றோமோ, எதை வந்து நம்ம உணர்றோமோ அதுதான் வந்து விசுவலைசேஷனாக மாறும். அப்ப அது என்னவாக மாறும், அது எப்படி இருக்குன்னா நம்மளுடைய கோல் செட்டும், நம்மளுடைய பிலீவ்ஸ், அதே மாதிரி வந்து நம்மளுடைய ஆக்ஷன், அதே மாதிரி நம்மளுடைய ரியாலிட்டி, இது எல்லாமே ஒன்னா சேர்ந்த ஒரு விஷயம்தான் வந்து விசுவலைசேஷன் அப்படிங்கிறது. இந்த விசுவலைசேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம யூ ஆர் டுடே வேர் யுவர் தாட்ஸ். புரியுதா? யூ ஆர் டுடே வேர் யுவர் தாட்ஸ். நீங்கள் வந்து உங்களுடைய சிந்தனையை இன்னைக்கு எப்படி வைத்திருக்கிறீர்களோ, நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு எந்த இடத்துல நீங்க வாழ்றீங்கன்னு நினைக்கிறீர்களோ, ஹேவ் வாட் யூ, நீ வந்து அதைத்தான் வாங்கி கொள்வாய், நீ அதைத்தான் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக நீங்க வந்து அடைவீங்க அப்படின்னு சொல்றது. அதாவது நம்ம எங்க இருக்கிறோமோ நாம அதுவாகத்தான் மாறுவோம். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஸ்லம்ல இருந்தீங்கன்னா உங்க லைஃப் ஸ்லம்மா தான் இருக்கும். நீங்க வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க குழந்தைங்க மேபி பெரிய பெரிய ப்ரொஃபசர்ஸா மாறுவாங்க. ஒரு பெரிய மெடிக்கல் கன்சர்ன் பக்கத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க குழந்தைங்க டாக்டரா மாறலாம். அதே மாதிரிதான் நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க குடியிருந்தா உங்க குழந்தைகளும் நல்ல மனிதர்களாக மாறுவாங்க. அப்ப அந்த என்விரான்மெண்டல் வந்து ரொம்ப மஸ்ட். அதைத்தான் வந்து இங்க சொல்றாங்க.
நீங்க எங்க இருக்கிறீங்களோ நீங்க அதுவாதான் இருப்பீங்க. உங்களால புதுசா ஒரு இடத்துக்கு மாற முடியாது. அப்போ பெரும் கோடீஸ்வரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ஒரு ஏழையாக இருந்தாலும் வாடகைக்கு இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா உங்களை அந்த கேட்டகரியில மாத்தும். இதுதான் இந்த ரகசியத்தோட முக்கியத்துவமே. நீங்க கோடீஸ்வரனா மாறணும்னா நிறைய கோடீஸ்வரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க இருக்கணும். நீங்க ஏழையா மாறணும்னா நிறைய ஏழைகள் இருக்கிற இடத்துல இருக்கணும். நீங்க ஏன் நல்லாகவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நீங்க சிந்திச்சீங்கன்னா என்னவா இருக்குங்க? நீங்க நிறைய ஏழைகள் இருக்கிற இடத்துல நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க. ஸோ உங்க லைஃப் எப்படி இருக்குன்னா கஷ்டமா தான் இருக்கும். நீங்க அதை பேர் பண்றது ரிஸ்கா தான் இருக்கும். ஸோ நம்ம எங்க இருக்கிறோமோ அது மாதிரிதான் நாம் இருப்போம். நாம என்னவாக சிந்திக்கிறோமோ, ஏன்னா நம்ம ஒரு மதம் அப்படின்னு எடுத்துட்டாலும் ஒரு இனம் அப்படின்னு எடுத்துட்டாலும் நீங்க என்னைக்காவது உங்களோட முதல் மாசத்துல எந்த மதம்னு தெரியுங்களா உங்களுக்கு? நீங்க இந்த பூமியில பிறந்த ஃபர்ஸ்ட் மாசத்துல நீங்க என்ன மதம்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, என்ன இனம்னு தெரியுமா? என்ன மொழின்னு தெரியுமா உங்களுக்கு? மொழி தெரியாது, இனம் தெரியாது, மதம் தெரியாது, உங்களுடைய கோட்பாடு தெரியாது, எதுவுமே தெரியாது. இதுதான் ரியல், அதுதான் உண்மையும். ஆனா நீங்க வளரும் பொழுது you will be tomorrow where your thoughts take you. நீங்க எதுவாக மற்ற நாளையை சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களோட சிந்தனையில் நாளைக்கு நான் யார் அப்படின்னு நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது அது உங்களை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிடும். நீங்க ஃபர்ஸ்ட் மாசம் குழந்தையா பிறக்குறீங்க, உங்ககிட்ட எந்த சிந்தனையுமே இல்லை. 4வது மாசம் உன் பெயர் இது, 4வது வருடம் அந்த நினைவுகள் சரியாக நம்ம பதிவேற்றம் செய்யக்கூடிய நம்மளோட கான்சியஸ் ஆக்டிவேட் ஆகும் பொழுது நமக்குள்ள சொல்லப்படுகிறது உன் பெயர் என்ன அப்படிங்கிறது, நீ யார் என்பது சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் நீ என்னவாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த சொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்வுகள் தான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகுது. நீங்க அதுவாக மாறுறீங்க. ஆனா அது வரைக்கும் நீங்க எல்லாருமே பூஜ்யம். எஸ் ஆர் நோ? எஸ் சார். வீடியோல இல்ல, வீடியோல வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நான் மட்டும் தனியா என்னையே பார்த்து பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஃபீல்ல இருந்து நான் வெளியே வருவேன். சரி, இப்ப குழந்தையா இருக்கிற வரைக்குமே ஆணை பெண்ணே தெரியாது. எஸ், நம்ம ஒரு ஆணா பெண்ணாங்கிறது கூட உணர முடியாத நிலையில இருக்கிறோம் நம்ம. ஆனா ஒரு காலகட்டத்துல அதையெல்லாம் உணரும் பொழுது நம்ம அந்த இடத்துக்கு போறோம். இந்த ரியாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க லைஃபும் அதுதான். உங்களுடைய தாட்ஸ் என்னவாக இருக்குதோ, நம்ம சொல்றோம் விசுவலைசேஷன் பண்ணீங்க, பெரும் கோடீஸ்வரராக உங்களை சிந்திங்க, நீங்க பேலஸ்ல வாழ்றதா ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க என்னவா ஃபீல் பண்றீங்களோ அங்க வாழ்வீங்க. அது அங்க கொண்டு போகும் உங்களை. அதுதான் விஷயம். டேக் யூ அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்க. டேக் யூனா உங்களை அங்க எடுத்துட்டு போகுது. ஒன்ஸ் போயிருக்குல்ல உங்க லைஃப்ல, ஒன்ஸ் ஆல்ரெடி நீங்க அங்க டிராவல் பண்ணிருக்கிறீங்க, அந்த இடத்துல சேர்ந்திருக்கிறீங்க. சோ இனியும் உங்களால அந்த இடத்துக்கு போக முடியும், அந்த இடத்த ரீச் ஆக முடியும். சோ அந்த ரீச் என்ன வேணுங்கிறது யார் டிசைட் பண்ணணும்? நாளைய நாள் இதுவாக இருக்க வேண்டும், நாளைய நாள் என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும், நான் இங்கதான் வாழ்வேன் அப்படின்னு முடிவெடுக்கிறது யாரா இருக்கணும்? யாரா இருப்பீங்க? எஸ், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய தாட்ஸ், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ. இப்போ விசுவலைசேஷன் என்னங்க ஆக்சுவலா? இட்ஸ் a பிக் சினிமேட்டிக் ஸ்டுடியோ இல்லையா? அந்த ஸ்டுடியோல என்ன நீங்க அவுட்புட் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க விசுவலைசேஷன். அப்ப அதை என்ன பண்ணணும்? நம்ம ஒரு ஒர்க் ஷீட்டாக மாத்தணும் இல்லையா?
எடிட்டர், டைரக்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், இந்த மாதிரி பார்ட் அண்ட் பார்ட்டா நம்ம உருவாக்கணுமா இல்லையா? ஆக்ஷன், ஆக்டர் எல்லாருமே வேணும். இதெல்லாம் யார் கிரியேட் பண்ணணும்? நம்ம தான் சார். நமது அவர் செல்ஃப். நீங்க உங்க சினிமாவை நீங்க தான் ஓட்டணும். உங்க சினிமாவை நீங்க தான் ஓட்டணும். நீங்க தாங்க டைரக்டர், நீங்க தான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர், நீங்க தான் வந்து எடிட்டர், நீங்க தான் ஆல் பிளே எல்லாமே நீங்க தான். எப்படிமா? ஆல் பிளே சார். ஆமா, ஆல் பிளே நீங்க தான். எப்போ உங்க சினிமாவை உங்க நீங்க நல்ல படம் ஓட்டுறது கெட்ட படம் ஓட்டுறது உங்க கையில தான் இருக்கு. கெட்ட படத்தை அதிகமா ஓட்ட சொல்லுது, நல்ல படத்தை ஓட்டவே மாட்டேங்குது. கெட்ட படத்தை அதிகமா ஓட்டுதுன்னா அதுதான் சொல்ல ஃபர்ஸ்ட். நீங்க ஆல்ரெடி ஒரு நெகட்டிவிட்டி, பிளஸ் மேக்னெட். நெகட்டிவ் அப்ப எதை ஓட்டுவீங்க? நெகட்டிவ் தான் இருக்குது. ஓட்டுவீங்க நீங்க. அதுதான் ஈஸி. ஏன்னா அதான் வந்து சுலபமா கிடைக்கக்கூடியது. டக்கு டக்குன்னு யார வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். அப்போ நெகட்டிவ் தான் ஓடும். அதை மாத்தணும்னு நினைக்கிறவங்க பாசிட்டிவ் சினிமா எடுக்கணும். இப்போ ஆக்சுவலா ஒரு தாட் இருந்து எப்படின்னா, நல்ல வீடு வேணும், நல்ல வீடு வேணும். அப்போ நம்ம ஜென்ரலா ஒரு நல்ல வீடு வேணும்னா ஒரு 3 BHK இல்லைன்னா 4 BHK, கிரவுண்ட் ஒரு 2 பெட்ரூம், ஹாலு, கிச்சனு எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு 4 சென்ட் 5 சென்ட் ஒரு கிரவுண்டு இடத்துல வந்து ஃபுல் பில்டிங். அது இல்லாம இன்னொரு கிரவுண்டு வந்து கொஞ்சமா கார்டன். அது எதுக்குன்னா நம்ம வீட்டுல வந்து இயற்கையாவே தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் நம்மளே விதைச்சு எடுத்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கார்டன். இவ்வளவுதான் மனுஷனோட சிந்தனைகள் இருக்கும். ஆனா ரியலா அப்படி கிடையாது. நம்மளோட விசுவலைசேஷன் வந்து ஒரு பேலஸ்ல நம்ம இருக்கிறோம், ஒரு அரண்மனையில ஒரு ராஜாவாக. இப்போ அந்த நான் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ப்ரோக்ராம் வந்து ஹிப்னாட்டிசம் பண்ணி நிறைய பேத்துக்கு வந்து கிளாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல என்ன ஒரு கதை அப்படின்னா, எல்லாருமே, அதாவது அந்த அம்மா வந்து ஸ்டியூப்பர், அதே டைம்ல ரொம்ப ஏழ்மையானவங்க, ஒண்ணுமே இல்லை. அந்த அம்மா புனர்ஜென்மம், அதாவது நம்ம பூர்வ ஜென்மம், அந்த ஹிப்னாட்டிசம் வந்து அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அதுல போய் அவங்க கேட்கும் போது எல்லாரும், நான் ராணி, நான் மந்திரியோட பொண்டாட்டி, நான் வந்து பிரின்சஸ் அப்படியெல்லாம் சொன்னாங்க. எப்படி ரியலா அது உண்மையா? ஹிப்னாட்டிசம் பண்ணதுக்கு அப்புறம் போன ஜென்மத்துல அவங்க யாராமா மிஸ்மரிசம் பண்ணி அந்த மாதிரி சொல்றாங்களா சார்? ஆமாமா, அது மிஸ்மரிசம் இல்ல, அது ஒரு தவறான நிகழ்வு. அது எப்படி எல்லாருமே ராணியா இருந்தா ஒரு நாட்டுல ஏழையே இருக்க மாட்டாங்களா? சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த மாதிரி இருக்கணும் சார். சப்கான்சியஸ் மைண்ட்ல புனர்ஜென்மம் எல்லாம் வராது, போன ஜென்மம் எல்லாம் வராது. ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்றதே 4 வயசுக்கு மேலதான். சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவேஷன் வந்து 0ல இருந்து உங்க வயிறுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அம்மாவோட கருவறையிலிருந்து. அங்கிருந்தே ஸ்டார்ட் அப். சப்கான்சியஸ் மைண்டு போன ஜென்மத்தை பத்தி எல்லாம் பேசாது, தெரியாது சார். அந்த மாதிரி ஒண்ணு இருக்கா சார்? இல்லைங்க, முஸ்லிம்ஸ்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார். இதெல்லாம் இல்ல. அதான் உங்களுக்கு கிடையாது. இந்த ஜென்மம் மட்டும், ஒரே ஜென்மம், ஒரே ஜென்மம். ஆனா நிகழ்வுகள் நிறைய இருக்கு. அதாவது நம்மளுடைய கர்மாஸ், அதாவது பாஸ்ட் லைஃப் இருக்குது. அதாவது இந்த போன ஜென்மம் அப்படிங்கறதே என்னன்னா ஒரு விதமான இல்யூஷன். அதாவது நீங்க வந்து ஒரு தவறான மனுஷன், ஒரு நிறைய வேண்டாத வேலையெல்லாம் நிறைய பண்ணிருக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு ஏழை. உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு உங்க சிந்தனைகள், உங்களோட விசுவலைசேஷன் இருந்துட்டே இருக்கும். ஃபினான்சியல் ஃப்ரீடம், நல்ல வீடு, ஒழுக்கமான வாழ்க்கை, இது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ராணிக்கு ஃபினான்சியல் ஃப்ரீடம் இருக்குமா இருக்காதா? இருக்கும்.
குயின்னா பினான்சியல் ஃப்ரீடம் தான். இந்த அம்மா சாரிக்கே கஷ்டப்படுறாங்க. அவங்க யாரா நினைப்பாங்க போன ஜென்மத்துல? ஏழையா, அதாவது இவங்க வந்து இப்ப வந்து ஏழையா இருக்காங்க, நிறைய சம்பாதிக்கணும், கோடீஸ்வரியா வாழணுங்கிறது அவங்க சிந்தனை. சோ அவங்களோட போன ஜென்மம் அப்படின்னு ஒரு கதை நம்ம எடுக்கும்போது அவங்க எதை நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட ஃபியூச்சர் டென்ஸ்ல என்ன வரப்போதோ, அவங்க என்னவா நினைச்சு வாழ நினைக்கிறார்களோ அதைத்தான் வந்து போன ஜென்மம்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு நமக்கு கேட்ட கதைகள், ராணியை பத்தி கேட்ட கதை, அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்து அவங்கள பாதிக்குது. எஸ், அப்போ அவங்க வந்து ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதை என்னவா இருக்குன்னா அதுல அவங்க ராணியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்காங்க? ராணியோட வாழ்க்கையை எதிர்பார்க்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க சிவிலைசேஷன்ல அது இருக்குதுன்னு அர்த்தம். ஃபியூச்சரை பத்தி இருக்குதுன்னு அர்த்தம். ஃபியூச்சரோட தாட்ஸ் அது போன ஜென்மத்தோட லைஃப்னு நினைக்கிறாங்க. அதான் விஷயம். அப்ப என்ன ஆகும்னா அவங்களுக்குள்ளார மனசுல ஒரு சந்தோஷம் வரும். நான் ராணியாக வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் தான் அங்க ஏற்படுத்துது. ஏன் நீங்க இப்படி தலையில நினைங்களே? இப்போ நானும் நம்ம ராஜா ராணின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க சார். இல்ல அப்படியெல்லாம் இல்ல. நான் வந்து இந்த நம்ம இது பிராக்டிஸ் பண்றோம் இல்லையா, அதுல பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஜீசஸ் எப்படி வந்து கம்பியெல்லாம் கட்டி அடிச்சு இழுத்துட்டு போனாங்க, அந்த மாதிரி நிறைய எல்லா விஷயமும் வந்துச்சு. சோ அப்போ ஏன் அப்படி வரக்கூடாது? ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பாதையில் இருக்கிறோம் இல்லையா. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறோம், நல்ல நிகழ்வுகள் வந்து அதை பத்தி பெருமையாவும் நான் நினைக்கிறோம் இல்லையா. அப்போ ஆல்ரெடி ஜீசஸோட ஒரு பெரிய ஸ்டோரி எனக்கு தெரியும். சோ என் மனசு எங்க போகும்? எதை உருவாக்கும்? என்னுடைய புனர்ஜென்மம், அதாவது என்னுடைய பூர்வீகமான அந்த முன்பிறவி ஐடென்டிஃபை பண்ணும்போது ஜீசஸோட ஃபீல் எல்லாம் எனக்கு வரும். இது ரியாலிட்டி. ஏன்னா நான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்குறேன் இல்லையா. நல்ல விஷயம் கத்துக் கொடுத்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? அவங்களுக்கு சங்கடங்கள், கஷ்டங்கள், துக்கங்கள் எல்லாம் வந்துச்சுல்ல. அதுதான் என்னவா காமிக்குது எனக்கு? நெகட்டிவ் இல்ல, போன ஜென்மமா காட்டுது. போன ஜென்மத்துல நான் ஒரு பெரிய ஜீசஸ். அது என்னன்னா தாட்ஸ், நம்மளுடைய ஃபியூச்சர் பத்திய தாட்ஸ், அந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. சோ நாம எதை அடையணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ அதோட நேர் எதிர்மறையான நிகழ்வுகள் தான் நம்மளுடைய அந்த இடத்திலிருந்து ஒரு விசுவலைசேஷனாக வருகிறது. அப்போ இத வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணும் பொழுது நம்ம லைஃப்ல எதை வேணாலும் ரீச் பண்ணலாம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற டூல் என்னன்னா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம். எங்க போன ஜென்மத்துக்கெல்லாம் போக வேண்டாம். இந்த ஜென்மத்திலே உங்க விசுவலைசேஷன், உங்களுடைய நாளைய நாளை உங்களால உருவாக்க முடியும். அதுக்குண்டான வீடியோ என்ன பண்ணணும்? நீங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் வீடியோ, நான் என்னவாக வாழ போகிறேன். நான் அப்படியே உட்கார்ந்து அந்த ஜாக்வார்ல இந்த சைட்ல உட்கார்ந்து நான் போறேன். நான் இறங்கும் போது என்னோட ஷூ மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி. அவ்வளோ ரிச்சான மனிதன் இறங்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஷூ தான் காமிப்பாங்க எல்லாருமே. அப்புறம் சினிமாவை நம்ம தான் ஸ்கிரிப்டா மாத்தி செய்யணும். அதை நம்ம தான் டைரக்ட் பண்ணணும். அப்ப எப்படி? நான் என்னோட ஜாக்வார்ல போறேன், வண்டி நிறுத்துறேன், அந்த டிரைவர் ஓட்டிட்டு வராரு, நான் கீழே இறங்குறேன். இறங்கி நான் பார்க்கும்போது என்னோட பெரிய அப்பார்ட்மெண்ட்டு நான் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்து அதுல நான் எனக்கு ஒரு ஃபிளாட் வச்சிருக்கிறேன். அதுக்கு நான் நடந்து போறேன்.
ஸோ இந்த பிக்சர் யார் எடுக்கணும்? நம்ம தான் எடுக்கணும். எஸ், நம்ம தான். அந்த விசுவலைசேஷன்ங்கிறதே வந்து அந்த சினிமாவை ஓட்ட வேண்டிய ஆளு டைரக்டர் யாருன்னா நம்ம தான். ப்ரொடியூசர் இருந்து எல்லாமே நம்ம தான். ஸோ அந்த விஷயத்த நாம செய்யும் போது அதுதான் நாளைக்கு நீ என்னவாக இருப்பாய் என்று நினைக்கிறாயோ அது உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு போகும். எப்படி? நாளைக்கு நம்ம என்னவா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு அது நம்மளை கொண்டு போகும். அதுதான் விசுவலைசேஷன். அப்போ நம்ம வந்து என்னவா இருக்கணுங்க? பிலிம் மேக்கர்ஸாக மாற வேண்டும். நம்மளோட ட்ரீம்ஸ அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அதை வந்து நம்ம விசுவலைசேஷன் பண்ணும் பொழுது நம்ம இன்னொரு விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுத்தது வந்து அஃபர்மேஷன். தாட்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் எப்படி மாத்தணுமோ அதே மாதிரி நம்மளுடைய அஃபர்மேஷன்ஸ். அப்போ நம்ம ப்ரேயர் கரெக்டா இருக்கு, நம்மளோட மெடிடேஷன் கரெக்டா இருக்கு, நம்மளோட விசுவலைசேஷன் கரெக்டா இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை எழுது. அழுத்த குழந்தைக்கு தானே பால் கிடைக்கும், அழுகிற குழந்தைக்கு தாங்க பால் கிடைக்கும். அழுகாத குழந்தைக்கு யாருக்காவது பால் தருவாங்களா? இல்ல சார். உங்களுக்கு அழுகு தெரியணும். அதுதான் அஃபர்மேஷன். அஃபர்மேஷன்னா என்னன்னா பெரிய பூதமெல்லாம் இல்ல, உங்களுக்கு அழுகிறதுக்கு தெரியணும். ஆனா அது எப்படி அழகா அழுகிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு லிமிட்டட் பிலீவ்க்குள்ள இருக்கிறோம். என்னால இதெல்லாம் முடியாது, என்னால இதெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு இதெல்லாம் கிடைக்காது, நானெல்லாம் பெரிய ஆளாக முடியாது, எனக்கெல்லாம் வந்து இப்படி உயர முடியாது, இப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிலீவ்ல வந்து நம்ம வாழ்ந்துட்டே இருக்கோம். அந்த நெகட்டிவான விஷயங்கள் வந்து நம்மளோட இருந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த நெகட்டிவ் மாறணும், இந்த நெகட்டிவ் வந்து சரியாகணும் அப்படின்னா நம்ம என்னவா இருக்கணுங்க? நம்ம அந்த தாட்ஸ அன்லிமிட்டட்க்கு மாத்தணும். ஏன்னா நீங்க லிமிட்டட் பிலீவ்ல இருக்கிறீங்க. நடக்காது, என்னால முடியாது, எனக்கு அது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுல வந்து நீங்க இருக்கிறீங்க. இந்த முடிவை வந்து நீங்க கண்டிப்பா மாத்தி அமைக்கணுமா வேண்டாமா? நிச்சயமா மாத்தலாம் சார். ஆனா நம்ம என்னதான் இது திங்க் பண்ணாலும் சார் அது சாத்தியமான்னு சொல்லிதான் நமக்கு மைண்ட்ல வந்துட்டே தான் இருக்கு சார். நம்ம ஹை கோல் செட் பண்ணா கூட நம்ம திங்கிங் என்னது, இது சாத்தியமா, இது முடியுமா, அதான் திங்க் பண்ணுது. ஆமா, என்னதான் பிராட் மைண்ட் வச்சாலும் அந்த அந்த அதை வந்து நம்ம அப்படிதான் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை அப்படிதான் நம்ம வந்து சொல்லி புரிய வச்சிருக்கிறோம். அப்படிதான் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். அது மாதிரிதான் இந்த வாழ்க்கை நம்மளை சுத்தி வாழ்ந்துட்டு இருக்குது. அப்ப அதனால என்ன பண்ணுவோம்னா அது கண்டிப்பா நம்ம ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு பிளாக் லிமிட்டட் பிலீவ்க்குள்ள போய் நம்ம மாட்டிக்குவோம். அதுல இருந்து எப்படி ரிலீஸ் ஆகணும் சார்? ஏங்க அதுல இருந்து எப்படி ரிலீஸ் பண்றது மைண்ட் அவர் பாடிய? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா நம்மளோட அந்த லோ கான்பிடென்ட் தான் இந்த லிமிட்டட் பிலீவுக்கு காரணம். உங்களை நீங்க நம்பலன்னு அர்த்தம். லோ கான்பிடென்ட். லோ கான்பிடென்ட்னால தானே உங்களுக்கு அந்த லிமிட்டட் பிலீவ் வருது. ஏன்னா அதை சொன்னா இது ஓகே ஆயிரும். நீங்க ஒரு 5 மாடி கட்டடம் படிக்கட்டு ஏறி போறீங்க. ஃபர்ஸ்ட் படிக்கட்டு ஃப்ளோர் ஏறணும்னே நீங்க முடிவு பண்ணிடுறீங்க, ஐயோ 4 மாடியா, ஒண்ணுக்கே திணறது எப்படிறான்னு நினைக்கிறீங்க. உங்களால மேல போக முடியுமா? முடியாது சார். லிஃப்ட் தேடுவோம் சார். ஏன்? ஆமா, இதுதான் வந்து அந்த லிமிட்டட் பிலீவ் அப்படிங்கிறது. உடனே என்ன சொல்லும் அப்படின்னா உனக்கு என்ன அது லிஸ்ட் அவுட் பண்ணும். அந்த இடத்துல உனக்கு வந்து மூட்டு வலி இருக்கு, மூச்சு திணறல் இருக்கு, ஆஸ்மா இருக்குது, அதே மாதிரி லைட்டா பைல்ஸோட சிம்டம் இருக்கு, பிளாடர் வந்து பிரச்சனையா இருக்கு, இப்படி ஒரு பெரிய மளிகை லிஸ்ட்டை வந்து உங்க மூளை கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்க மூளை என்ன பண்ணும்? உங்க சப்கான்சியஸ் மைண்டு ஒரு பெரிய ப்ரிப்பரேஷனுக்குள்ளார போயிடும். இதே இடத்துல நீங்க என்ன திங்க் பண்றீங்கன்னா,
ஒரு 23 வயசுல நம்ம எவ்வளவு ஃப்ளோர் ஏறி இருப்போம். 2 படிக்கட்டா குதிச்சு குதிச்சு போயிருப்போம் இல்லையா? எஸ். நம்ம ஆமா சார். ட்ரை பண்ணக்கூடாது. நீங்க உங்க தாட்ஸை வந்து கன்வெர்ட் பண்றீங்க, உங்க லிமிட்டட் பிலீவை வந்து மாத்துறீங்க. எப்படி மாத்துறீங்க அப்படின்னா, 23 வயசுல நான் 2 படிக்கட்டா குதிச்சு போயிருக்கிறேன்ல, ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க 56 வயசுல சிந்திச்சீங்கன்னா, உங்க சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும் தெரியுமா? உங்க உடம்ப 23 வயசு பழையபடி செய்ய வைக்கும். உங்க உடம்ப 23 வயசா மாத்துவது. உங்க சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும்? அதோட அந்த கான்பிடன்ட் லெவலை அதிகப்படுத்தி பிலீவ் உங்களுக்கு கொடுக்கும். நீ 23ல இப்படிதான் இருந்த, இப்படிதான் ஜம்ப் பண்ணன அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அப்ப நீங்க 5 ஃப்ளோர் டக்கு டக்குன்னு ஏறிடுவீங்க. 5 ஃப்ளோரு டக்கு டக்குன்னு ஏறி மேல போயிருவீங்க. இதுதான் வந்து என்னன்னா, நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றது. அப்ப அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணும் பொழுது நம்மளோட லிமிட்டட் பிலீவ் வந்து நம்மளோட கான்பிடன்ட் லெவலை லோவா வச்சிருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்த கொடுக்கும் பொழுது, நம்ம வந்து வாழ்க்கையில கமிட்மெண்டாக மாறும் பொழுது, நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிகளை அனுபவிக்கும் பொழுது, நம்ம என்ஜாய் பண்ணும்போது, நம்மளோட வாழ்க்கைய ஜாய்ஃபுல்லா மாத்தும் பொழுது, அதே மாதிரி நம்மளோட கோல் செட், நம்மளோட எய்ம், அதை வந்து பெருசா நம்ம சிந்திக்கும் பொழுது, நம்ம எய்ம் வந்து பெருசா இருந்ததுன்னா நம்மளால என்ன பண்ண முடியுங்க? ஒரு லிமிட்டட் பிலீவ்ல போய் நம்ம உட்கார வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? நமக்கு இல்ல என்ன இல்ல? ஒரு லிமிட்டட் பிலீவ்ல போய் உட்கார வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு அந்த லிமிட்டட் பிலீவ்ல போய் உட்கார வேண்டிய அவசியம் நமக்கு வராது. ஏன்னா நமக்கு என்ன நம்ம எதிர்பார்க்கிறோம்? ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி உங்களோட அந்த தாட்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நம்மளை பத்திய ஒரு செல்ஃப் கான்பிடன்ட் லெவலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அஃபர்மேஷனை வந்து நம்ம கொடுக்கிறோம். 23 வயசுல நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிறேன். என்னோட வயது குறைந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நான் எப்படி வந்து எந்த விதமான நோயும் இல்லாமல், எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் ஒரு 4 வயதில் இருந்தனோ அந்த நிலையில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்க உடம்பு என்னவாக மாறுகிறது? நம்ம எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி மாறி இருக்கு. அதுதான் அஃபர்மேஷன். இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கோல் செட் ஆகட்டும், நம்மளோட எய்ம் ஆகட்டும், நம்மளோட வாழ்க்கை ஆகட்டும், நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இதை வந்து நம்ம அஃபர்மேஷன்ஸாக மாற்ற வேண்டும். அதுதான் நம்மளோட வேலை. அதே மாதிரி இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பவர்ஃபுல் டூலாக நம்மளால மாற்ற முடியும். 5வது டெக்னிக், உங்களுடைய அந்த பிரபஞ்ச சக்தியை முழுமையாக நீங்க வந்து தொடக்கூடிய, அங்க போய் டச் பண்ணி பார்க்கக்கூடிய, உங்களால ஒரு பெரிய கிரேட்ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் நடத்தக்கூடிய, உங்களால எதையுமே வந்து செய்யக்கூடிய, நீங்க ஒரு பிளஸ்ஸிங் பீப்புளாக ஒரு ட்ரூ லைஃப்ல வந்து நம்ம வாழணும் அப்படின்னா அதற்கு நம்ம வந்து ஒரு விஷயத்த செய்யணும். கண்டிப்பா அது வந்து நிறைய மாற்றங்கள் நம்ம கொடுக்கும். இங்க யாராவது கிராட்டிடியூட்னா என்ன நான் முன்னவே சொல்லி கொடுத்தேன். இன்னைக்கு யாராவது இங்க கிராட்டிடியூட் சொல்றீங்களா? கிராட்டிடியூட் உங்களுடைய இந்த கிளாஸை பற்றிய இதன் மூலமாக உங்களுக்கு கிடைத்த அந்த வெற்றியை பத்தி இங்க பேசலாம். ஏன்னா போன்ல கூப்பிட்டு நிறைய சொல்றீங்க எல்லாருமே. சார் ஒவ்வொரு நாளும் வெற்றி தான் சார் இந்த கிளாஸ். ஒவ்வொரு சப்ஜெக்ட், ஒவ்வொரு இது எல்லாமே வெற்றி பாதையில போற மாதிரி 100% ஃபீலிங் சார். நேத்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு போன் பண்ணி பேசினாங்க. நம்மளுடைய 21வது பேட்ச்ல படிச்ச ஒரு பொண்ணு. ஏதாவது 21வது பேட்ச்ல இருக்கீங்க சார்? எனக்கு ஒரு முன் ஜென்மத்து உறவு கிடைச்சிருக்கு சார். முன் ஜென்மத்து உறவு. எஸ், சொல்லுங்க சார். சார் நான் 21 தான் சார். ரொம்ப மிராக்கிள் சார். ரொம்ப மிராக்கிள்.
ஒரு போன ஜென்மத்து முன் ஜென்மத்து உறவு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட அது ரொம்ப பெரிய ஃபேமிலி. ஒரு 40 பேருக்கு மேல இருக்கிறாங்க கூட்டு குடும்பமா. எல்லாருமே நீ இந்த குடும்பத்துல ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அங்க போனா எங்க அப்பாவுடைய போட்டோ அங்க இருக்கு சார். எங்க அப்பாவுடைய போட்டோ அங்க இருக்குது. அங்க இருக்கிற 40 பேரும் அந்த எல்லாருமே ஒரு மாற்று கருத்தே கிடையாது. என்கிட்ட இந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க ஒருத்தங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க. பழக்கம் கிடையாது, வந்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க. நீடில் போட்டு விட்டது. அவங்க என்னைய முறைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு திடீர்னு நீடில் எல்லாம் எடுத்த பிறகு காலில் விட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க என் காலில் விடுறீங்கன்னு கேட்டதுக்கு, நீங்க எங்க அப்பா மாதிரி இருக்கிறீங்க, நீங்க எங்க அப்பா தான் நீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமேட்டு அவங்க ஃபேமிலில இருந்து ஒவ்வொருத்தரா வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலி கிட்ட போயிட்டாங்க. எல்லாரும் பார்த்து எல்லாரும் ஆமா நீங்க எங்க ஃபேமிலி தான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாயிடுச்சு சார். அந்த ஃபேமிலியில ஒரு ஆள் ஆயிட்டேன் சார். இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது அது எப்படி சார் அது எப்படின்னு கேட்டா நான் சொல்லி தரேன். இப்ப நான் இருக்கேன் இல்லைங்க, ஆக்சுவலா என்ன வந்து நீங்க என்ன ஒரு தீபாவளி பொங்கல் எது வந்தாலும் நம்மளுக்கு துணி எடுத்து கொடுத்துறாங்க, அது எடுத்து கொடுத்துறாங்க. அந்த ஃபேமிலியில ஒருத்தராவே ஆகிட்டாங்க சார். அவங்க எதா இருந்தாலும் இங்க வருவாங்க, கூப்பிடுவாங்க. என்னுடைய பர்த்டேக்கு இங்க வந்து அவங்களுக்கு இது பண்ணி எல்லாம் செய்து எனக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க சார். எப்படி எனக்கே ஒண்ணுமே புரியல. பிரபஞ்சம் எப்படி அந்த அளவுக்கு நமக்கு இது பண்ணுச்சு, ஜென்மத்தை போனது முன்னாடி ஜென்மத்தை இப்படி ஃபீல் இருந்திருக்கும், அதனால அது நடந்திருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாக்ட் ஒரு சின்ன நூல் வித்தியாசம் இல்லாம எங்க அப்பா மாதிரியே இருக்கிறேன். அதாவது எங்க அப்பா என்ன வயசுல என்னவாக இருந்தாரோ அதுவாக எல்லா வயசுலயும் நான் இருக்கிறேன். அவங்க அப்பா ஒரு அங்க பஞ்சர் டாக்டர் சார். இப்படி பாருங்க சார், எல்லா விஷயத்துலயும் நிறைய விஷயத்துல அவங்க ஃபேமிலி எல்லாம் அப்படியே ஒத்து போகுது. எங்க அம்மா அப்பா எப்படி ஆரம்ப காலத்துல வாழ்ந்தாங்களோ அதே லைஃப் தான் இவங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க. சார் ஒரு நிமிஷம், நீங்க எந்த வயசுல பிறந்தீங்க? என்ன சார்? எந்த வருஷத்துல பிறந்தீங்க? 1947 சார். அவங்க அப்பாவோட வயசு என்ன? எங்க அப்பா வயசு அவங்க இறக்கும் போதா சார்? எப்போ வயசு கேக்குறீங்க? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, உங்களோட வயசு இன்னைக்கு வந்து 84ங்களா? ஆமா சார், 47. 1947 77 முடிஞ்சு போகுது, 78 ஆரம்பமா போகுது சார். 76 வந்து உங்க வயசு. வயசு அவங்க பிரகாரம் நம்ம கிளாஸ் பிரகாரம் அது வயசுன்னு சொல்லக்கூடாது சார், நம்பர் தான். எஸ் அது அப்படிதான் சார். அந்த உங்களை மாதிரியே இருந்த ஒரு நபர் வந்து எந்த வருஷத்துல இறந்து போனார்? அது இறந்தது தெரியல சார். அப்படியே போட்டோ அப்படியே இருக்கு சார். அவங்க போட்டோ இதுல என்ன, அவருடைய மிஸ்ஸஸ் இருக்கிறாங்க சார், பாட்டி. அந்த பாட்டி இருக்கிறாங்க, வயசான பாட்டி இருக்குங்க. சுமார் நீங்க ஒரு ஜட்ஜ் பண்ணி சொல்லுங்க. அந்த பாட்டிக்கு இப்ப 85 வயசு கிட்ட ஆகுது சார். அந்த பாட்டிக்கு அந்த பாட்டிக்கு ஒரு 85 வயசு. இந்த இறந்து போன தாத்தா மேபி உங்களை மாதிரியே இருக்கக்கூடியவருக்கு ஒரு 98 வயசு வச்சுக்கலாம் சார். அவங்க அந்த பாட்டி கூட ராசா வட்டியாப்பா எப்படிப்பா இருக்கிற அந்த பாட்டி கூட கூட மாட்டோம் சார். சார் நீங்க ஒரே நிமிஷம், 76 உங்களோட வீட்டுக்காரர் பண்ற பேர் இருக்குப்பா, இல்லைங்க வீட்டுக்காரர் இருக்குப்பா. ஒரு நிமிஷம். ஓ, அந்த இறந்து போனவருக்கு 100 வயசுன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து 76 வயசு. அப்போ உங்களோட 24வது வயசுல அவர் இறந்து போயிருக்கிறாரு. 28 வயசு சார் எனக்கு. இல்ல சார், ஒரு கணக்குக்காக சொல்றேன். 24வது வயசுல, அதாவது உங்களோட வயசுல 24வது வயசுல உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய அந்த போட்டோல இருக்கிற நபர் இறந்து போயிருக்கிறாரு. அக்குபஞ்சர் டாக்டரா இருந்த நபர் வந்து இறந்து போயிருக்காரு. அவர் எப்படி உங்க வாழ்க்கையோட முந்தைய ஜென்மமாக இருக்க முடியும்? ஏன்னா இந்த பூமியில நீங்களும் இருந்திருக்கிறீங்க, 26 வருஷம் அவரும் இருந்திருக்கிறாரு. அது வந்து மேட்ச் ஆகும். அதான் சார் மேட்ச் ஆகல சார். ஆனா எல்லாருமே அதான் சார் சொல்றேன், அதான் நம்ப முடியல சார். இந்த உலகத்துல வந்து ஒரு மாத்து கருத்து சொன்னா பரவாயில்ல சார், யாருமே எனர்ஜி தானே. ஒருத்தர் மாதிரி 7 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க முகச்சாடையில. இது எல்லாமே அந்த 7 நபர்கள்ல அந்த நபர் வந்து உங்களுடைய இதா இருந்திருப்பாரு. சோ அதனால வந்து உங்களுக்கு அந்த இது வந்திருக்கும். இப்ப நான் சொல்றேன்ல, எங்க அப்பாவோட அப்படியே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நானு. ஒரு இமி அளவு கூட மாற்றம் இல்லாத ஒரு நபர்.
என்னை பார்த்து எந்திரிச்சு நின்று எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு, ஏன்னா எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு 40-46 வயசுல நிறைய பேர் பார்த்திருப்பாங்களா. நான் ஒரு மண்டபத்துக்குள்ள போறேன்னா எந்திரிச்சு நிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாரா இருப்பாங்கன்னா வயசானவங்களா இருப்பாங்க. அந்த சேர்ல இருந்து எந்திரிச்சு டக்குன்னு நிப்பாங்க. அது ஏன் எந்திரிச்சு நிக்கிறாங்கன்னா எங்க அப்பா நடந்து வராருன்னு நினைக்கிறாங்க அவங்க. ஆனா அவர் இறந்துட்டாரு. அதே மாதிரி எங்க ஃபேமிலி இருக்கிற எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னை பார்த்தா ஒரு செகண்ட் எந்திரிச்சிருவாங்க, ஆலோசனை பண்ணுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, யார் வராங்க? அப்பாக்கு கொடுக்குற மரியாதை. யார் வர்றாங்க ஆக்சுவலா? நீங்க வரீங்க. அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதை சார். எஸ், அவங்களோட சித்தப்பா, அவங்களோட பெரியப்பா, அவங்களோட மாமா, அவங்களுடைய தாத்தா, அவங்களுடைய அப்பா, அவரு வராரு. ஆனா ஆக்சுவலா போறது யாரு? நான் தான். எல்லாம் கட்டி போனேன்னா ரொம்ப ஒரு ஃபங்க்ஷன்ல நிறைய பேர் என் பக்கத்துல வந்து என் கையை பிடிச்சி தொட்டு தேய்ச்செல்லாம் பார்ப்பாங்க. ஒருத்தர் வந்து போன ஃபங்க்ஷனுக்கு போனப்போ கட்டி பிடிச்சிட்டாரு. ஏன்னா அவரோட சகலை, எங்க அப்பாவோட சகலை அவரு, வயசாச்சு. ஏன்னா அப்படியே கட்டி பிடிச்சி ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தாரு. என்னன்னு கேட்டப்போ நேரடியா அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு திரும்ப ஒரு டச் எனக்கு கிடைச்சது உன் மூலமாக அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் கட்டி பிடிச்சிருந்தாரு. சோ இது வந்து என்னன்னா, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான் இந்த போன ஜென்மம் அப்படிங்கிறது. நம்ம அதை பத்தி ரொம்ப ஆராய வேண்டாம். இருந்தாலும் வந்து நிகழ்வுல வந்து 7 மனிதர்கள் இந்த உலகத்துல வந்து இருப்பாங்க ஒரே மாதிரி. உங்களோட 24வது வயசுலதான் வந்து அவரு இறந்திருக்கிறாரு. அப்போ அதை எப்படி நம்ம ஏத்துக்கிறதுன்னு தெரியல. ஓகே, நீங்க ரிவைஸ் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ஃபேமிலி கிடைச்சிருக்குது. அதை வந்து நீங்க கொண்டு போறது நல்ல விஷயம். என்ஜாய் பண்ணி லைஃப வந்து நீங்க கொண்டு போகலாம். எல்லா வயசுக்காரங்களும் இருக்கிறாங்க, எல்லாருமே ஒரே மாதிரி ஃபீல் பண்றாங்க. இது ரியல் தானே. இப்போ என்ன வந்து நான் மார்பிங் பண்ணி பார்த்தா, என்ன நிறைய நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லாத்துலயும் அதே பிக்சர் தான் வருது. சில நாள் நானே ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுவேன். சில சமயங்கள்ல கண்ணாடி பார்க்கும்போது நானே என்னை பார்த்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போவேன். என்ன காரணம்னா, சில டைம் எங்க அப்பா கண்ணாடியில் நிக்கிற மாதிரி எனக்கே தோணிடும். பயந்துருவேன் சில டைம். ஏறத்தாழ உங்களை மாதிரி கூட ஒருத்தர் இருக்காரு சார். அதான் சார், ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு நான் சில டைம் பார்க்கும்போது எக்ஸாக்ட் எங்க அப்பா ஆப்போசிட்ல நின்னா என்ன நடக்குங்க? நான் பயந்துருக்கிறேன். 1-2 டைம் நானே பயந்துருக்கிறேன். என்ன பார்த்து நானே பயந்துருவேன். ஏன்னா அந்த ட்ரெஸ் வந்து அவரு போடுற அதே ஷர்ட்டா இருக்கும், அதே கிளாஸ் இருக்கும், அதே ஸ்டைல், ஹேர் ஸ்டைலும் அன்னைக்கு குளிச்சுட்டு வந்தோடனே அதே மாதிரி இருக்கும். சோ அதனால பயந்துருவேன் நான் சில டைம்ல. சில நாள் முகத்தையே பார்க்க மாட்டேன், கண்ணை மூடிக்குவேன் நான். ஏன்னா ஒரு எங்க அப்பா இறந்துட்டாரு, எங்க அப்பா மேல பாசம் இல்லாம எல்லாம் இல்ல. இருந்தாலும் சடன் பீரியட்ல நம்ம அதே ஃபேஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அந்த இன்னைக்கு வந்து நான் அந்த மாதிரி தான் இருக்கிறேன். நிறைய பேர் என்ன இப்போ சமீபமா மேரேஜுக்கு போனா எனக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாவும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சும்மா சும்மா சொல்லுவாங்க, உங்க அப்பா மாதிரியே இருக்காரு, அப்பா மாதிரியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து, ஆக்சுவலா என்ன பாருங்க ஐயா, நீங்க எல்லாம் நானும் உங்களை தேடிதானே வந்திருக்கிறேன் இல்லையா? அது வருமா இல்லையா? எனக்கு நான் தாயா வந்திருக்கிறேன், என்ன கவனிங்க, எங்க அப்பாவை கவனிக்காதீங்கன்னு எனக்கு தோணுமா தோணாதா? ஒரு 10 பேர் பாக்குறாங்களா, 10 பேர்த்துல 8 பேர் வந்து அதையே சொல்லும் போது எனக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. ஏன்னா போன என்னை பத்தி பார்க்கணும், எப்படி இருக்கிற, ஃபேமிலி எப்படி இருக்குது, நீ என்ன பண்ற, சாப்பிடு, அப்படி எல்லாம் சொல்லு. அப்பா மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்லி அதே ஸ்டோரி ஆரம்பிச்சிருவாங்க. அவர் அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, அவர் அப்படின்னு நல்லவரா இருந்தாரு. இதெல்லாம் எனக்கு டெய்லி கேட்கும் போது சில ஃபங்க்ஷன்ல அட்டென்ட் பண்றதே சங்கடமா இருக்கு எனக்கு. 5 பேர் 10 இதே ஃபீலிங் எனக்கு இருக்குங்க. எங்க அப்பா மாதிரியே நானும் இருப்பேங்க. வைத்தியர் மகன் வர அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதான் ப்ராப்ளம். ஏன்னா அது ரொம்ப சங்கடமான விஷயம். ஏன்னா ஒரு சபையில போனா
எல்லா சபையிலும் ஒரே சப்ஜெக்ட் ஒரே மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் வரும்போது உங்களுக்கு மண்டகாயமா காயாதா? எனக்கு அது நிறைய நடக்குது. அதனால நான் ரொம்ப சங்கடப்படுவேன். சரி அதெல்லாம் விடுங்க, நம்மளை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானா அதை ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து என்னை பத்தி பேச சொல்லுவேன் அவங்கள. அது நடந்துட்டே இருக்கு. ஸோ அதனால அப்படி ஃபீல் ஆக வேண்டியது இல்லை. ஓகே, நம்ம அடுத்து வேற யாராவது எதாவது பேசுறீங்களா? இந்த கோர்ஸை பத்தியோ 12 days கிளாஸை பத்தியோ இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது கிடைத்தது ஏன்னா நம்ம வந்து அப்கிரேடட் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய அனுபவங்களை வந்து சொல்லணும் இல்லையா? இந்த கிளாஸ் அட்டன் பண்ணாலும் என் லைஃப் நேற்று கூட ஒருத்தங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க அக்கௌண்ட் வந்து எப்பவுமே வந்து நில் பேலன்ஸா தான் இருக்குமா. நான் அதான் சொல்லலான்னு வந்தேன் சார். இப்ப நீங்க ஆரம்பிச்சீங்க சார். இந்த மாசம் எனக்கு மனசுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டுச்சு சார். நான் அஃபர்மேஷன் எழுதிட்டே இருக்கேன் சார். நான் தான் இன்னையோட எனக்கு 30 days கிளாஸ் முடியுது சார். அது எழுதுறது அதுக்கப்புறமா என்ன சார் பண்ணணும்? அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ எழுதிட்டு இருக்கணும், போஸ்ட் போட வேண்டாம். நீங்க எழுதிட்டே இருங்க. ஆனா வந்து நீங்க அந்த இதுல போஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது நம்ம பயிற்சி, அவ்வளவுதான். நீங்க அதை வந்து டெய்லி செஞ்சுட்டே இருக்கணும். இப்போ உங்களை ட்ரெயின் இல்ல சார், அந்த 10 கோல் சொல்லி வெறும் கரெக்டா ஸ்டாப் மட்டும் பண்ணா போதாதா சார்? எழுத முடியல சார், கை வலிக்குது சார். இல்ல அது லேசினஸ் வந்துரும் உங்களுக்கு. மெதுவா நீங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுவீங்க. அந்த வரக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு பிராக்டிஸ வந்து பண்ணிட்டே இருந்தாதான் அது நல்லா இருக்கும். ஆனா சார் இந்த மாசம் சொல்றதுக்கே இல்ல சார். தினம் பணம் வருது, டிரான்சாக்சன் அது பணம் மழையில நனைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு சார். அது ஒரு கோல் செட் இருந்தது சார். அல்ஹம்துலில்லாஹ். அது கொஞ்சம் நல்லா ஃபீல், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அந்த பணம் வர்றது பேங்க்ல டக்குன்னு விழுறது நீங்க சொல்லிடுவீங்க சார். மணி அடிச்சாலே காசு தான், அந்த மாதிரி இருந்தது சார். மணி அடிச்சா காசு வந்து இல்லையா? ஆமா, அது ரொம்ப நல்ல ஃபீலிங் சார். என்னோட இது மெசேஜ் அலர்ட் வந்தா தூக்கி பார்த்தா பணம் இருக்கும். அதுல எவ்வளவு பணம் வருது, எவ்வளவு பணம் வருதுன்னு எனக்கே தெரியாது. சோ அந்த அளவுக்கு வந்து எங்களாட்ட எழுத தெரியாம இருக்கீங்களா? என்ன சார் பண்றது? சார் எழுதணும். சரி ஓகே, எழுத தெரியல மனசால நினைச்சாவே கிடைக்குங்களா சார்? கண்டிப்பா சார், கண்டிப்பா கிடைக்கும். எழுதுறது வந்து கொஞ்சம் நல்ல பிராக்டிஸ். அது வந்து முடியலனாலும் நம்ம அதற்குண்டான இது பண்ணலாம், அவ்வளவுதான். இல்லைன்னா ஒரு 10 கேண்டில் இல்லைன்னா 10 ஏதாவது ஒரு 10 பொருள் வாங்கி வச்சுங்க. ஒரு 10 மாதிரி ஒரு 10 கலர்ல ஒரு 10 பொருள் எடுத்து வச்சுங்க. சரிங்க சார். நீங்க ஒண்ணு நினைக்கும் போது அந்த பொருளை 1 ஒரு கலரு, 2 2வது கலரு, நினைக்கும் போது 3 3வது கலரு அப்படின்னு 10 கலருக்கு வந்து 10 உங்களுடைய அஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லுங்க. உங்களோட தேவைகளை சொல்லிட்டு அந்த 10ஐயும் எடுத்து ஒரு இடத்துல வச்சிருங்க. மறாவது நாள் அதே மாதிரி இன்னைக்கு பச்சை, சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, அது இல்லைன்னா 1 2 3 போட்டு வச்சுங்க. இன்னைக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 டெய்லி அந்த 1ல வந்து ஒரு புது விஷயத்த சொல்லுங்க. அப்படி அந்த காசு எடுத்து வச்சுக்கலாம்ல சார்? அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எப்படி நாங்க தவத்துல வந்து காசு வந்து 1 ரூபா காயின்ஸ், 2 ரூபா காயின்ஸ், 5 ரூபா காயின்ஸ் இந்த மாதிரி எடுத்து வைக்கிற மாதிரி வருங்க. அது பூவோட சேர்த்து எடுத்து வைக்கிற மாதிரி வருது. இல்ல அதை நீங்க வேற யாருக்கா டொனேட் பண்ணுவீங்க, வேற ஏதாவது செய்வீங்க இல்லையா? இல்ல அதை நம்ம வச்சுக்கணும், அப்படியே வச்சுக்கணுங்க. பூஜை அறையிலே வச்சுக்கிற மாதிரி வருங்க. அது காசா வேண்டாம் சார். சரிங்க சார், சரிங்க சார். ஏன்னா காசுல வந்து நிறைய பேர்த்தோட மனசு இருக்கும். ஒரு சுத்தமான புது பொருளை யூஸ் பண்ணுங்க. புரியுதுங்க. சுத்தமான ஒரு புது பொருளை உங்களுக்கா நீங்க யூஸ் பண்ணுங்க. ஏன்னா காசு போயிட்டே இருக்கும், உங்க சிந்தனையும் ரோலிங் ஆயிர போகுது. வேற யாராவது அனுபவிச்சிட போறாங்க உங்க காசு, உங்களோட சிந்தனைகளை. சார் ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க சார். நமக்கு கனவு வருது இல்ல சார்? கனவுல சில சமயத்துல இறந்தவங்க வர்றாங்க, சில சமயத்துல வந்து நமக்கு வந்து நம்ம நினைக்கவே மாட்டோம், அந்த மாதிரி எல்லாம் ஒரு பயங்கரமா எல்லாம் வருது சார். அதெல்லாம் அது வந்து எப்படி சார் வருது? அது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணுமா, எப்படி சார் அதுக்கு?
அது வந்து கனவுகளின் பலனை பொறுத்ததுமா. ஒரு ஒரு கனவுகளும் பலவிதமான அர்த்தங்களை வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ மரணம், நீங்க மரணித்தாலும் சரி, நீங்க வேற ஒருத்தர் மரணித்ததாக நீங்க பார்த்தாலும் சரி, அது வந்து உங்களை நன்மையை தரும். இறந்தவங்களை பார்த்தா சார் நைட்டு நீங்க படுக்கும்போது டேப்பிங் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா தப்பான எந்த நிகழ்வும் வராது. அதுக்கு பதிலா நீங்க என்னங்கிறத காமிச்சு கொடுக்குது. ஓகே. அதுதான் அந்த கனவுகளோட பலன் மாறணும் அப்படின்னா, நீங்க நைட்டு படுக்கும்போது ஒரு டேப்பிங் பண்ணி படுத்தீங்கன்னா அது மாதிரியே உங்க நிகழ்வுகளை காமிக்கும். ஏன்னா நைட்டு தான் நடக்கும். சப்கான்சியஸ் மைண்டு நைட்டு தான் அதிகமா வேலை செய்யும். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா தூங்கிட்டு இருப்போம். அஸ்லாம். இப்ப நீங்க ஏதோ சொன்னீங்க சார், இந்த ஒரு அக்கௌண்ட் நில் பேலன்ஸா இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன அஃபர்மேஷன் கொடுத்தாங்க சார்? ஃபுல்லா வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது மணி. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க கிராட்டிடியூட். ஏதோ கால் பண்ணி ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்க சொன்னீங்களா சார்? அது பாதியோட கட் ஆயிடுச்சு. கால் பண்ணி அவங்களுக்கு அவங்க அக்கௌண்ட் 0ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது என்கிட்ட ஃபீஸே இல்ல, ஹஸ்பண்ட் தான் வாங்கி தரணும், 1000 ரூபாய்க்கு மேல நான் தர முடியாது, என்னோட கண்டிஷன் அவ்வளவுதான், நீங்க வேணா சேர்த்தீங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் சேர சொன்னேன். சேர்ந்த உடனே 70,000 ரூபாய் அக்கௌண்ட்ல வந்துச்சு. 70,000 வந்தோடனே அவங்க என்ன பண்ணாங்க, பேலன்ஸ் ஃபீஸை கட்டிட்டாங்க. கட்டிட்டு கம்முன்னு இருக்கல, அவங்களுக்கு ரொம்ப பிலீவ் ஆயிடுச்சு. அப்புறமா டேப்பிங் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க ஒரு ஸ்கூல்ல வந்து பார்ட்னரா இருந்தாங்க. ஸோ அந்த பார்ட்னர் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில என்ன பண்ணாங்க, அந்த ஸ்கூல் வந்து இவங்கனாலதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இப்ப அந்த ஸ்கூல்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 2 நாளைக்கு முன்னால எனக்கு பண்ணாங்க. அன்வான்டா வேற ஒருத்தர் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் போட்டு விட்டுருக்காங்க இவங்க அக்கௌண்ட்டுக்கு. மொத்தம் 5 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. வந்து அவங்க நேத்துதான் ஷேர் பண்ணாங்க. அவங்க ஏதோ போன் வந்து கம்ப்ளைண்டா, அவங்க குழந்தை ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு இந்த விஷயம் வந்து காலையில 7 மணிக்கு வர முடியல. ஏன்னா காலையில அவங்க இந்த இது இருக்கிறாங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா நைட்டு தூங்கும் போது 2 மணி அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுதாம்மா. அப்புறம் காலையில குழந்தை வந்து திரும்ப 7 மணி 7:30 மணிக்கு என்னமோ எந்திரிச்சுவாங்களாமா. ஸோ அவங்கனால வந்து கண்ணை கண்ட்ரோலே பண்ண முடியறது இல்ல. காலையில சாப்பாடு சாப்பிட்டதோட முடிச்சுது, என் கண் எப்போ மூடுதுன்னு எனக்கே தெரியுது இல்ல, அதனால சார் கிளாஸ்க்கு வர முடியல, சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சார் இந்த மாதிரி டோட்டலா இவ்வளவு லட்சம் கிடைச்சிருக்கு சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி நீங்க ஷேர் பண்ணுங்க சார், நான் கிளாஸுக்கு வரும்போது நான் சொல்லிடுறேன் சார் அப்படின்னாங்க. சாருக்கு கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் பணம் கொட்டணும் சார். எஸ், கண்டிப்பா. அஜிமா மேடம் சொல்லுது அப்படின்னு எனக்கு சாரோட இதுனால ஒரு சின்ன டவுட் சார். நீங்க இந்த காலையில வந்து ஒரே ஒரு நிமிஷங்க, இந்த காலையில ஒரு இது மெடிடேஷன் பண்றீங்களா சார்? அதை கண்டினியூ பண்ணி நம்ம அந்த டேப்பிங் முடிச்ச உடனே நம்ம அந்த அஃபர்மேஷன்ஸ் கண்டினியூ பண்ணலாம் சார்? அது தனிப்பட்ட முறையில் டேப்பிங் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இல்ல அதெல்லாம் இதுல நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை மாத்திக்கலாம். நம்ம சொல்றது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் சிஸ்டம் தான். நீங்க உங்க பிரச்சனைகளை நீங்க அதுல கொண்டு வரலாம். நீங்க டேப்பிங் பண்ணும் போதே உங்க பிரச்சனையை அதுல கொண்டு வந்துடலாம். அதை முடிச்சது நாங்க அஃபர்மேஷன் எழுதுறோம் சார். ஆமா ஆமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அவங்க என்ன அஃபர்மேஷன் கொடுத்தாங்க? யாரு? அந்த கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்கல்ல பணம் கொட்டுது அப்படின்னு. ஆமா, அந்த உங்க மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ்ல சொல்லியிருப்போம்ல, கட்டுக்கட்டா பணமா வந்து அடிச்சிட்டு வருது, உங்களுக்கு நீர்வீழ்ச்சியில மேல இருந்து மழையா கொட்டுது, நீர்வீழ்ச்சியில கட்டுக்கட்டா தலையில உழுகுது, இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம்ல, அதையே நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதுமே. வரீங்கன்னா நீங்க கோடீஸ்வரன் நினைச்சிட்டே இறங்கி வாங்க. இவ்வளவுதான் விஷயமே. பண்ணீங்கனாலே வந்துரும். டெய்லி கண்ணை மூடி நினைங்க, மேல இருந்து டம் டம்னு உழுகுதுன்னு கட்டுக்கட்டா, உங்களுக்கு இல்லையா உழுகும் இல்லையா?
எங்களுக்காவது கொஞ்சம் வேல்யூ கம்மி தான் உங்களுக்கு. இல்ல சார், நீர்வீழ்ச்சில இருந்து தண்ணி கொட்டுற பணமா கொட்டுது. இவங்க மலேசியால இருக்காங்க. சோ அவங்களுக்கு நம்மளை விட வந்து 480 ரூபா வித்தியாசம் இருக்கு அவங்களுக்கு. நம்ம சோ அவங்களுக்கு கொட்டுச்சு சில்லிஸா கொட்டுவனே, நம்மளை விட அதிகமா பணம் கொட்டும் அவங்களுக்கு. கண்டிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணல, இது வைண்ட் அப் டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் அதை வந்து சொல்லிடுறேன். உங்களுடைய ரொம்ப முக்கியமான அந்த சீக்ரெட் என்னன்னா, நீங்க எல்லாரும் நீங்களா சொன்ன அந்த வார்த்தை தான் லெட்டர். நீங்க வந்து எழுதக்கூடிய பிரபஞ்சத்துக்கு நீங்க எழுதக்கூடிய லெட்டர். ஆக்சுவலா வந்து அது அப்படிதான். நீங்க வந்து இந்த பிரபஞ்ச சக்திக்கு லெட்டர் எழுதுறீங்க. இந்த 30 days பயிற்சி என்னன்னா அதுதான். இந்த 30 days நீங்க என்ன பண்றீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுறீங்க டெய்லியும். நாங்க சொல்றது வந்து எங்களோட அந்த குரூப்ல போட சொல்றோம். ஆனா ரியலா அது என்ன நடக்குது அப்படின்னா, அது வந்து நேரடியாக இந்த பிரபஞ்சத்துக்கு போஸ்ட் ஆகுது. அதான உண்மை. நீங்க அந்த அதுல போடும்போது அப்படியே அது வந்து வேவ்ஸா மேல போய் இந்த பிரபஞ்சத்துல சுத்தி அப்படியே திரும்பி எங்க சைட்ல வந்து உட்காருது. உங்க வாட்ஸ்அப்ல இருந்து மேல போய் எங்க வாட்ஸ்அப்ல வந்து உட்காருது. இந்த ரோலிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நடந்துகிட்டே இருக்குது. அப்ப அந்த 30 days நீங்க வந்து எழுதி எழுதி போடும் பொழுது இந்த பிரபஞ்சத்தோட உங்களுடைய ஒரு லெட்டரும் வாசிக்கப்படும். உங்களோட ஒரு லெட்டர்லுமே நீங்க என்னெல்லாம் எழுதி இருக்கிறீங்களோ அதை பூராமே வந்து நம்மளுடைய இந்த பிரபஞ்ச சக்தியானது உங்களோட அதை வந்து படிச்சுட்டு அதுக்கு உண்டான பதில உங்க வாழ்க்கையில நடைமுறையாக கொடுக்கும். அதுதான் விஷயமே. புரியுதுங்களா? அதுதான் அந்த லெட்டர். கேட்கவே சந்தோஷமா இருக்கு சார், கேட்கவே சந்தோஷமா இருக்கு. எஸ், ரியாலிட்டி அதுதான் நடக்குது. ஏன்னா அது அந்த நிகழ்வை தான் நம்ம 30 days ப்ராக்டிஸ் பண்ணுங்க, 30 days ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களோட கிராட்டிடியூட சொல்லுங்க, உங்களோட வெல்த் சொல்லுங்க, உங்களோட ஹெல்த் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த ப்ராக்டிஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய பெரிய மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவலிசத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குது. உங்க வாழ்க்கைய வந்து ஒரு ரிலீவ் கொடுக்குது, ஒரு பிலீவ் கொடுக்குது. அந்த கிராட்டிடியூட் வந்து உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்குது. அந்த கான்பிடென்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு தான் வந்து அந்த ரைட்டிங். அந்த ரைட்டிங் என்னன்னா உங்களோட யூனிவர்ஸோட நீங்க பேசக்கூடிய ஒரு விஷயம். நம்ம நினைக்கிறத விட உட்கார்ந்து அமர எழுதுறது அப்படிங்கிறது வந்து கம்யூனிகேட்டிங் வித் யூனிவர்ஸ். நீங்க போடுற ஒரு போஸ்டும் நேரடியாக அந்த யூனிவர்ஸை தொடுகிறது. அதனாலதான் அது நடக்குது. இப்ப நானெல்லாம் எழுதுறேன்னா டெய்லியுமே வந்து இது மாதிரி ஒரு ஸ்டோரி டெய்லியும் நான் எழுதிட்டே இருக்கிறேன், நிறைய எழுதுறேன். சம்டைம்ஸ் என்னோட தேவைகளை நான் உட்கார்ந்து எழுதுறேன். என்னோட ஒரு செஷன் நம்ம அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா மேல எழுதி விடுறேன். எழுதாம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? ஆனா அந்த பேட்ச் நம்பரு, எவ்வளவு மெம்பரு, எவ்வளவு நாள் கிளாஸ் எல்லாமே எழுதி வச்சிருவேன். பாருங்க, என்னோட வருமானம், என்னோட வாழ்க்கையோட வித்தியாசம் எல்லாமே என்னவா இருக்கும் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டிங்ல இருக்கு இல்லையா? ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்றதோட நம்ம பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி பேட்ச் மெம்பர்ஸ் இவ்வளவு. ஆமா, நான் அந்த நீங்க யாருமே ஜாயின் பண்ணிருக்கவே மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நடந்திருக்கும். ஆனா நான் கவுண்டிங் எழுதிடுவேன். இத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்கிறாங்க, இவ்வளவு கிளாஸ் நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வந்துட்டாமா இருக்கு. இன்னும் எவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு நாள் நம்ம இத்தனை பேர் ஜாயின் பண்ணிட்டே தான் இருக்காங்க சார். எண்ணத்தை போட போட அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க சார். எஸ், அதாங்க விஷயம். நம்ம அதை எழுதி வைக்கிறோம். என்ன பண்றோம்? எழுதி வைக்கும் போது அதே மாதிரி தானே சார் நான் ஒவ்வொரு நமாஸ் படிக்கும் போது துவா செய்யறோமே, அதுவும் அதே மாதிரி தானே சார்? அது கரெக்ட் தான். அந்த துவால வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியறது இல்லை, அதுதான் பிரச்சனை. ஆக்சுவலா வந்து நீங்க கிராட்டிடியூட்டாக மாத்தினீங்கன்னா இன்னும் ரிசல்ட் இருக்கும். கிடைத்ததுக்கு நன்றி சொல்வது, கேட்பதை விட கிடைத்ததுக்கு நன்றி சொல்வது, அதுதான் பெரிய சேஞ்சஸ் வந்து உங்க லைஃப்ல கொடுக்கும்.
நம்ம துவால கூட அப்படி சொல்லலாம்ல சார், எனக்கு இது கிடைச்சிருச்சு அது கிடைச்சிருச்சு அந்த மாதிரி நம்ம. சவுதி யாருமே வந்து அந்த சவுதியில இருக்காங்கல்ல சவுதிய, அவங்க வந்து அந்த உங்களோட தொழுகை முடிஞ்ச உடனேயே உட்கார்ந்து ப்ரே பண்ணவே மாட்டாங்க, எந்திரிச்சு போயிடுவாங்க. யாருமே அந்த இடத்துலயே இருக்க மாட்டாங்க. அவங்க முடிஞ்சதுன்னா அவங்க எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரேயரையே லைஃப் டைமா மாத்தி வச்சிருக்கிறாங்க, அவங்களோட அனுபவமாக மாத்தி வச்சிருக்கிறாங்க. உங்களை யாராவது பார்த்தா அவங்க ஹக் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க, கையை பிடிப்பாங்க, முத்தம் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து அவங்களோட வந்து அந்த முசாஃபா பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி ரொம்ப நன்றி சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு நிகழ்வுகளையுமே வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு கொடுத்ததற்காக நன்றி, அவங்களோட அந்த இறைவன் வந்து இந்த அளவுக்கு எனக்கு செல்வத்தை கொடுத்ததுக்காகவும் உங்களை பார்த்ததுக்காகவும் உங்களை சந்திச்சதுக்காகவும் நன்றி நன்றி, சுக்ரன் சுக்ரன் சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? ஆமா சார், சுக்ரன் சுக்ரன் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுதான் நீங்க வந்து எழுதுற கூட சங்கடப்பட்டு இருக்கிறீங்க, பேசுறதுக்கு சங்கடப்படுறீங்க. அவன் 24 hours அதையே செஞ்சுட்டு இருக்கிறான். அதுதான் வித்தியாசம். அதனால அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஆல். எப்படி பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்கீங்க பாருங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எங்களுக்கு சுக்கிர தசைன்னு ஒண்ணு இருக்கு சார். அது வந்து பணம் கொட்டுங்க. சுக்கிர தசை வந்ததுன்னா பணம் கொட்டும். நீங்க எதுக்காக சொல்றீங்கன்னு தெரியல எனக்கு. சுக்கிர திசையெல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, உங்க கையில தான் இருக்குது. அந்த பேனா எழுத ஆரம்பிச்சீங்கன்னா போதும். 10 கலர்ல 10 பேனா வாங்கி வச்சீங்க, உங்க சுக்கிர திசை உங்க கையில தான் இருக்குது அப்போ. கண்டிப்பா சார். எஸ், தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூங்க.